ஃபயர் என்ற திரைப்படம் மூலம் இந்திய சினிமாவில் ஃபயரை உருவாக்கியவர். அந்த திரைப்படம் வரும்போது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் அழகி திரைப்படம் மூலம் அழகாய் நடித்தவர். இயக்குனர், நடிகை என இந்திய சினிமாவின் முக்கியமானவர். ஆங்கிலம், இந்தி, பெங்காலி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, உருது, மராத்தி, ஒரியா மற்றும் கன்னட போன்ற 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். நடிகையாக, இயக்குனராக 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றி 20க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றவர். இவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் மண்டோ 2018ஆம் ஆண்டு வெளியானது. 20ஆம் நூற்றாண்டின் இந்தோ பாகிஸ்தானி சிறுகதை எழுத்தாளர் சதத் ஹசன் மண்டோவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. இந்த திரைப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் அன்செர்டைன் ரெக்கார்ட் பிரிவில் திரையிடப்பட்டது. செப்டம்பர் 19இல் தாஸ் இந்தியாஸ் காட் கலர் என்ற 2 நிமிட பொது சேவை அறிவிப்பு இசை காணொளி ஒன்றையும் தயாரித்தார். இவர் இயக்கிய முதல் திரைப்படம் ஃப்ராக் 2008ஆம் ஆண்டு டொரோண்டோ திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. இவ்வாறு பல பெயருக்கும் புகழுக்கும் பெயர் பெற்றவர். மாபெரும் நடிகை, இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகை நந்திதா தாஸ் அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் நடிகை நந்திதா தாஸ் அவர்கள் 1969ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். இவருடைய தந்தையார் கலைஞர் ஜதீன் தாஸ் ஆவார். இவர் தாயார் வர்ஷா தாஸ் ஒரு எழுத்தாளர். மும்பையில் பிறந்திருந்தாலும் பெரும்பாலும் டெல்லியில் ஒரு ஒடிசா குடும்பத்தில் வளர்ந்தார். அங்கு அவர் சர்தார் படேல் வித்யாலயா பள்ளியில் கல்வி பயின்றார். அவர் மிராண்டா ஹவுஸ் கல்லூரியில் புவியியல் இளங்கலை பட்டமும், டில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த டில்லி சமூக பள்ளியில் சமூக பணியில் முதுகலை பட்டமும் பெற்றவர். நந்திதா தாஸ் அவர்கள் 2014இல் ஏலின் சிறந்த உலக மாணவராக இருந்தார். ஏறக்குறைய 4000 விண்ணப்பதாரர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 வளர்ந்து வரும் உலகளாவிய தலைவர்களில் இவரும் ஒருவராவார். மிருனால் சென், அடூர் கோபாலகிருஷ்ணன், சியாம் பெனகல், தீபா மேத்தா மற்றும் மணி ரத்னம் போன்ற இயக்குநர்களுடன் நந்திதா தாஸ் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தங்கர் பச்சான் இயக்கிய அழகி திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார். இவர் தனது நடிப்பு வாழ்க்கையை தெரு நாடக குழுவான ஜனநாட்டிய மஞ்ச் மூலம் தொடங்கினார். டைரக்டர் தீபா மேத்தாவின் படங்களான ஃபயர் 1996ஆம் ஆண்டு வெளியானது. அதேபோன்று எர்த் 1998ஆம் ஆண்டு அமீர்கானுடன் இணைந்து நடித்து வெளியானது. பாவந்தர், ஜக்மோகன், மூந்த்ரா ஆகியோர் இயக்கத்திலும் நடித்துள்ளார். மற்றும் 4 பொண்ணுங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கிய அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நடித்தார். ஆகிய படங்களில் நடித்ததால் மிகவும் பிரபலமானார். இவர் சந்தோஷ் சிவன் இயக்கிய பிஃபோர் த ரெயின்ஸ் என்ற இந்திய பிரிட்டானிய கால நாடக திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவர் இன்று வரை ஆங்கிலம், ஹிந்தி, பெங்காலி, மலையாளி, தமிழ், தெலுங்கு, உருது, மராட்டி, ஒடியா மற்றும் கன்னடம் ஆகிய 10க்கும் மேற்பட்ட மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தான் நடித்த தமிழ் திரைப்படமான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இவருக்கு குரல் வழங்கியவர் தமிழ் நடிகை சுகன்யா. பிட்வீன் தி லைன்ஸ் 2014ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் இவருக்கு இணைந்து எழுதி இயக்கி நடித்த இவர் விஜய் டெண்டுல்கர் எழுதிய சினிபிளே நிறுவன தயாரிப்புகளான காமோஷ், அதாலத் ஜாரி ஹை ஆகிய படங்களிலும் நடித்தார். இந்த படம் 2017ஆம் ஆண்டு வெளியானது. தி ஒண்டர் பெட்ஸ் என்ற குழந்தைகளுக்கான தொடரில் வங்காள புலியாக தனது குரலை வழங்கியும் இருக்கின்றார். 2008ஆம் ஆண்டில் இவர் தான் இயக்குநராக அறிமுகமான ஃப்ராக்கின் படப்பிடிப்பை நிறைவு செய்தார். ஃப்ராக் ஆயிரக்கணக்கான உண்மை கதைகளின் அடிப்படையில் அமைந்த புனைப்படைப்பு என்பதுடன் 2002ஆம் ஆண்டில் நடந்த குஜராத் கலவரத்திற்கு பின்னர் இதன் கதை அமைக்கப்பட்டு இருந்தது.
24 மணி நேர காலகட்டத்தில் நடக்கின்ற சமூகத்தின் வெவ்வேறு நிலைகளை சார்ந்த கதாபாத்திரங்களோடு வன்முறையின் நீடித்த விளைவுகளோடு நெருங்கி செல்கின்ற பல்வேறு கதைகளை உள் இணைத்து பின்னியதாக ஒரு பொது தோற்றத்தை தரும் திரைப்படமாக இருந்தது. அதாவது இந்திய திரைப்படத்தில் புது திரைக்கதை அமைந்த திரைப்படமாக இருந்தது. இந்த திரைப்படம் சாமானிய மக்களின் உணர்ச்சி பயணத்தை தேடி செல்வதாக இருக்கிறது. இவர்களில் சிலர் அதற்கு பலியானவர்கள், சிலர் வன்முறையாளர்கள் மற்றும் சிலரோ அதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்கள். இந்த திரைப்படத்தில் நசிருதீன் ஷா, ரகுபீர் யாதவ், பரேஷ் ராவல், தீப்தி நாவல், சஞ்சய் சூரி, திஸ்கா சோப்ரா, கானா கோஸ்வாமி மற்றும் நவாஸ் ஆகிய சிறந்த நடிகர்கள் நடித்து பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். இந்த திரைப்படம் 2008ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் நடைபெற்ற முதல் திரைப்படங்கள் ஆசிய திருவிழாவில் முதல் நிலை கௌரவத்தையும் பெற்றது. அதில் பின் வருவனவற்றுக்கான விருதுகளையும் வென்றது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை மற்றும் வெளிநாட்டு தொடர்பு கூட்டமைப்பு, சிறந்த திரைப்படத்திற்கான பர்ஃபில் ஆர்ட்ஸ் விருது. இந்த திரைப்படம் பின் வருவட்ட பல சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் விருதுகளையும் வென்றது. கிரீஸில் நடைபெற்ற சர்வதேச தெசலோனிகி திரைப்பட விழாவில் சிறப்பு பரிசு விருது பெற்றது. கேரளாவின் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு ஜூரி விருது பெற்றது. துபாய் சர்வதேச திரைப்பட விழாவில் திரைப்படத்தின் படத்தொகுப்பாளரான ஸ்ரீஹர் பிரசாத்திற்கு சிறந்த படத்தொகுப்பாளர் விருது வழங்கப்பட்டது. இது மார்ச் 20ஆம் தேதி 2009ஆம் ஆண்டில் இந்தியாவில் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் காரா திரைப்பட விழாவிலும் விருது பெற்றது. இவ்வாறு பல விருதுகளை வாங்கி குவித்தது இவருடைய இயக்கிய அந்த திரைப்படம். டொராண்டோ, லண்டன், புசான், கொல்கத்தா மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட உலகின் பல்வேறு பாகங்களிலும் பார்வையாளர்களால் இந்த திரைப்படம் பாராட்டுக்கு பெற்றது குறித்து ஃப்ராக் திரைப்படத்திற்கான நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என இவர் பேட்டியிலும் கூறியிருக்கின்றார். எல்லாவற்றுக்கு மேல் மனித உணர்ச்சிகள் உலகளாவியது என்பதையும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெற்ற இதுபோன்ற பின்னூற்றல்தான் நான் அதை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார். பார்வையாளர்களால் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்க முடிகிற கதாபாத்திரத்தோடு ஒன்று கலக்க முடிந்திருக்கிறது என்றும் இந்த கதை அமைக்கப்பட்டுள்ள இதனோடு தங்களை கதாபாத்திரத்தோடு ஒன்று கலக்க முடிகிறது என்றும் இதனோடு தங்களை அதிகம் அடையாளம் காண்கின்ற இந்தியாவிலும் அப்படித்தான் இருக்கிறது என்றும் இன்னும் அமைதியாகவே இருக்கும் விஷயங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு குரலை அளித்திருப்பதாக சொல்லப்படுவதோடு இது குறைந்தது இல்லை என்றும் ஒரு முறையனும் பார்க்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த திரைப்படத்தோடு நுழைந்த ஒவ்வொரு போட்டி விழாவிலும் விருதுகளை வெல்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் பார்வையாளர்களின் எதிர்வினைகளே முக்கியமானதாக இருக்கிறது என்று நந்திதாதாஸ் ரேடியோ சர்க்கத்திடம் கூறினார். 2018இல் நந்திதா மாண்டோ திரைப்படத்தையும் இயக்கினார். 2002ஆம் ஆண்டில் தன்னுடைய நீண்டகால காதலரான சௌமியா சென் என்பவரை மணந்தார். சமூக உணர்வுள்ள விளம்பர படங்களை எடுக்கும் நோக்கமுள்ள விளம்பர நிறுவனமான லீஃப் பிராக்கை இந்த தம்பதியினர் தொடங்கினர். இவர்கள் 2009ஆம் ஆண்டில் விவாகரத்து பெற்றனர். 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே நீடித்த இந்த திருமணம் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் விவாகரத்தில் முடிந்தது. மும்பையின் புறப்பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான சுப்தோஷ் மஸ்காராவுடனான சில மாதங்கள் நீடித்த காதலுக்கு பின்னர் அவரை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2010ஆம் ஆண்டில் மும்பையில் திருமணம் செய்து கொண்டார். ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டில் இந்த ஜோடியும் பிரிந்துவிட்டதாக அறிவித்தது. நந்திதாதாஸ் ஒரு நாத்திகர். தனக்கு எந்த மத சார்பும் இல்லை என்று குறிப்பிடுவதுடன் நான் எதனுடனாவது இணைந்திருந்தால் அது பௌத்தமாக இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். நந்திதாதாஸ் அவர்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூக பணியில் முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் குழந்தைகள் உரிமைகள், HIV AIDS விழிப்புணர்வு, பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றுக்காக பேசியுள்ளார். 2009ஆம் ஆண்டில் இந்தியாவின் குழந்தைகள் திரைப்பட சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2012ஆம் ஆண்டில் மும்பையில் நடைபெற்ற தன்னார்வ விருதுகள் விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். தருண் தேஜ்பால் நிறுவிய ஜெகல்ஹா என்ற புலனாய்வு இதழின் தொடக்க விழாவிற்கு இவர் நன்கொடையும் அளித்தார். இவ்வாறு பல சமூக பணிகளையும் செய்தார். 2013ஆம் ஆண்டில் இருண்டது அழகானது பிரச்சாரத்தின் முகமாக ஆனார்.
இதற்கு முன்பு 2009ஆம் ஆண்டு உமன் ஆஃப் ஒர்த் என்ற பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்த பிரச்சாரம் இந்தியாவில் தோல் நிறத்தை அடிப்படையாக கொண்ட பாகுபாட்டின் விளைவுகளுக்கு கவனத்தை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டது. நியாயமாக இருங்கள், அழகாக இருங்கள் போன்ற வாசகங்களை பயன்படுத்தி அனைத்து தோல் நிறங்களின் அழகு மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாட பெண்களையும் ஆண்களையும் பிரச்சாரம் வலியுறுத்தியது. 2014ஆம் ஆண்டில் இந்திய திரைப்படத் துறையில் ஒரு ஒப்பனையாளரோ அல்லது ஒளிப்பதிவாளரோ வந்து உங்கள் சருமத்தை கொஞ்சம் ஒளிரச் செய்ய முடியுமா, குறிப்பாக நீங்கள் நடுத்தர வர்க்கத்தில் படித்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது என்று நந்திதாவை கேட்டதாக கூறுகிறார். 2019ஆம் ஆண்டில் இந்தியாவின் நிறம் என்ற பிரச்சாரம் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டது. மகேஷ் மத்தியாவுடன் இணைந்து நந்திதா தாஸ் பிரச்சாரத்திற்காக 2 நிமிட பொதுமக்களுக்கான உரை ஒன்றினை தயாரித்து அதனை இயக்கியும் உள்ளார். இதன் இசை காணொளியில் இந்திய திரைப்படத்துறையை சேர்ந்த பல புகழ்பெற்ற கலைஞர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர் தன்னுடைய படங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் இந்தியாவில் சக்தி வாய்ந்த தேசிய இயக்கத்தின் தேவை குறித்தும் உலகம் முழுவதும் பேசி வருகிறார். ஃபயர் திரைப்படம் திரையிடப்பட்ட பிறகு 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில் MITயில் பேசினார். எய்ட்ஸ் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்தும் பேசி வருகிறார். 2016ஆம் ஆண்டில் நம் காலத்தின் மிகப்பெரிய பாசாங்குத்தனம், வறுமைக்கான நமது அணுகுமுறை என்ற தலைப்பில் டெட் மாநாட்டில் உரையை வழங்கினார். 2011இல் கல்வியில் மாற்றம் என்ற தலைப்பில் பேசினார். 2009ஆம் ஆண்டில் இந்திய குழந்தைகள் திரைப்பட சமூகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2018ஆம் ஆண்டில் பவர் பிரான்ஸ் நந்திதா தாஸுக்கு பாரதிய மானவாத விகாஸ் புரஸ்கார் விருதை வழங்கியது. மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் சமூக நீதி, குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பல்வேறு தளங்களில் அவரது வெளிப்பாடுகளுக்காக இவ்விருது வழங்கப்பட்டது. திரைத்துறையினர் மீதான துணிவு, இரக்கம், சிறந்த உலகத்திற்கான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் சினிமாவின் சக்தியில் அவரது உறுதுணையான நம்பிக்கை ஆகியவற்றுக்காக இவர் பல்வேறு சிறப்புகளையும் பெற்றார். திரைப்படங்களில் நடித்ததற்காகவும் இயக்கியதற்காகவும் சமூக பணிகளில் ஈடுபட்டதற்காகவும் பல விருதுகளையும் பெற்றார். 2001ஆம் ஆண்டு சாண்டோ மோனிகா திரைப்பட விழாவில் சிறந்த நடிக்கான விருதை பெற்றார் பவந்தர் என்ற திரைப்படத்திற்காக. 2002ஆம் ஆண்டு கெய்ரோ திரைப்பட விழாவில் அமார் புவன் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். 2002 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் பெற்றார். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக இவருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டார். மே 2005 தாஸ் கேன்ஸ் 2005ஆம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஜூரி உறுப்பினராக செயல்பட்டார். 2006ஆம் ஆண்டு நந்தி விருதுகள் பெற்றார். கம்லி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிக்கான விருது வழங்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு முதல் திரைப்படங்களில் ஆசிய விழாவில் இவர் கலந்து கொண்டார். ஃப்ராக் என்ற திரைப்படம் வென்றது பரிசை. ஃப்ராக் என்ற திரைப்படத்தில் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதும் வழங்கப்பட்டது. வெளிநாட்டு தொடர்பு கூட்டமைப்பு சிறந்த திரைப்படத்திற்கான பர்பிள் ஆர்ட்ஸ் விருதும் ஃப்ராக் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் இவர் இயக்கிய திரைப்படமாகும். 2009ஆம் ஆண்டு கேரள சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டார். ஃப்ராக் திரைப்படத்திற்காக சிறப்பு ஜூரி விருது வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு சர்வதேச தேசா லோனி கி திரைப்பட விழாவில் கலந்து கொண்டார். சிறப்பு பரிசு, அதாவது எவ்ரிடே லைஃப் டிரான்ஸ்டன்ஸ் அண்டு ரெகன்சிலேஷன் விருது வழங்கப்பட்டது. இது ஃப்ராக் திரைப்படத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்டது. கோல்டன் அலெக்சாண்டர் விருதும் ஃப்ராக் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இவ்வாறு பல விருதுகளையும் பெற்ற மாபெரும் நடிகையாளரும் சமூக பொறுப்புள்ள மனிதராகவும் சிறந்த நடிகையாகவும் சிறந்த இயக்குனராகவும் மாபெரும் புகழ் பெற்று வருகிறார் இந்தியாவில். கேன்ஸ் திரைப்பட விழாவின் நடுவர் குழுவில் நந்திதா தாஸ் 2 முறை பொறுப்பு வகித்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் முக்கிய போட்டி நடுவர் குழுவில் பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டில் குறும்படங்களுக்கான நடுவர் மன்றத்தில் பணியாற்றினார். சினி ஃபவுண்டேஷன் என்னும் கேன்ஸ் திரைப்பட விழாவிற்கான முகவாண்மை நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார்.
2011ஆம் ஆண்டில் அவர் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றான பிரெஞ்சு அரசாங்கத்தால் கலை மற்றும் எழுத்துக்கான செவாலியர் த எல் என்ற சிறப்பினையும் பெற்றார். சினிமா துறையில் இந்தோ பிரெஞ்சு ஒத்துழைப்பின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பதற்காக அவர் பாராட்டவும் பெற்றார். 2009ஆம் ஆண்டில் கலைஞர் டிடோவான் லாமசோவின் உலக பெண்கள் என்ற திட்டத்தில் நந்திதா தாஸ் இடம்பெறும் முத்திரையை பிரான்ஸ் வெளியிட்டது. வாஷிங்டன் டிசியில் சர்வதேச புகழ் மண்டபத்தில் உள்ள சர்வதேச மகளிர் மன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்தியர் நந்திதா தாஸ் ஆவார். 2011ஆம் ஆண்டில் கலை மற்றும் உலகிற்கு அவர் அளித்த தொடர்ச்சியான பங்களிப்புகளுக்காக நமது காலத்தின் கவரக்கூடிய சினிமா கலை தலைவர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டார். அன்னா ஃபென்டி, கெய்டி கிளம் மற்றும் மேடம் சென் ஜிலி ஆகியோர் அவரோடு இதில் அறிமுகமானவர்கள். இவ்வாறு பல பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் மாபெரும் நடிகை நந்திதா தாஸ் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.